அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க, ஏபிஜே டெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி எழுதுனீங்க, அதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னே தெரியல. நிறைய பேருக்கு கிளாஸ் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் வந்து அது மேலே நம்பிக்கையும் இல்லாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு ப்ராசஸ் எப்படி அப்படின்னும் தெரியல, அது எப்படி எழுதணும் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த டெஸ்ட்டை வந்து எழுதி நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு டெலகிராம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்கிட்ட டெலகிராம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டெலகிராமில் போயிட்டு இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல அந்த பேர் பாருங்கள், டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட லோகோவில் கூட நான் ஏபிஜேவோட ஃபோட்டோ வந்து இருக்கும். இதுதான் வந்து அந்த டெலகிராமோட அஃபிஷியல் சேனல். அந்த சேனலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் குரூப் 4க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, குரூப் 2க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, குரூப் 1க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் வந்து 15ஆம் தேதி 2ஆம் மாதம் வந்து சாட்டர்டே வந்து எக்ஸாம் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லியும் வந்து போட்டுட்ருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எக்ஸாம் டைமில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து குரூப் 2க்கு எக்ஸாம் இருக்குது, குரூப் 4க்கு எக்ஸாம் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாமோட லிங்க் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்துக்கு அதுக்கான ஒரு கூகுள் ஃபார்மில் வந்து உள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டெய்லி அதை போய் பார்த்தீங்கன்னாலே போதும். நம்மளுக்கு வந்து சாட்டர்டேயில் வந்து எப்பயுமே எக்ஸாம் இருக்கும், சண்டே வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீ வந்து விடுற மாதிரி இருக்கும். இந்த கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் செலக்ட் பண்ணால் அது எக்ஸாம் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும். ஆனால் வந்து நீங்கள் அந்த டைமில் போய் கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு வந்து அக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனதுக்கப்புறம் உங்களோட பேர், பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். உங்களோட பேர், உங்களோட அம்மா பேர், அதுக்கு அப்பா பேர், இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா போதும், அடுத்த ஃபார்முக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 50 கொஷின் கொடுத்துருக்காங்க. 30 மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலபஸை வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, சரியா? சிலபஸில் வந்து போன வாரம் வந்து என்ன சிலபஸ் சொன்னாங்களோ அதுக்கு தான் இந்த வாரம் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. தமிழில் வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 8 வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸில் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சுருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் டிசம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு 4 டாபிக் வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. இதுலேருந்து ஒரு 50 கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 50 கொஷினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த கூகுள் ஃபார்மில் போய் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டேலேருந்து சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அடுத்த நாள் 9 மணிக்குள்ளே வந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதிடணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கீயை வந்து அவங்களே வந்து அவங்களோட சேனலில் வந்து அந்த டெலகிராமில் வந்து வெளியிடுவாங்க, ஓகேவா? அது இல்லாமல் நீட்டுக்கும் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், குரூப் 2ஓட மெயின்ஸோட மாடல் எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கும் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் கொஷின் வந்து 200, 180 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றதுனால ஃபுல் சிலபஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் நீங்கள் குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கான கொஷின் வந்து முன்னாடி வாரமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த கொஷின் எடுத்து பார்த்து அதுக்கான ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஒரு ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணணும். எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, என்னோட இதில் பாருங்கள், என்னோட ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்கேனர் வந்து வச்சுருக்கேன். அந்த ஸ்கேனரோட பேர் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேரில் வந்து நான் ஒரு ஸ்கேனர் வந்து வச்சுருக்கேன். அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எடுத்து எழுதின எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபோட்டோஸை வந்து நான் பிடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். என்னோட இதில் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து எழுதின ஒரு எக்ஸாம். ஓகேவா? அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஒரு டெஸ்ட்டையும் வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணதை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். இதை வந்து நான் வந்து ஷேர் அப்படின்ற இது ஒரு 10 பேஜ் இருக்குது அப்படின்னா 10 பேஜும் எழுதுனதுக்கப்புறமா ஷேர் அப்படின்ற ஆப்ஷனில் நான் போகணும். ஷேர் ஆப்ஷனில் போயிட்டு இதோ இருக்குது பாருங்கள், ஷேர் ஆப்ஷன். அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஷேர் வந்து பிடிஎஃபாக ஷேர் பண்ணுங்க அப்படின்ற ஆப்ஷன் வரும். பிடிஎஃபாக ஷேர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணதை நான் ஒரு லிங்காக க்ரியேட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் அவங்களோட கூகுளில் அப்லோட் பண்ண ஃபார்முக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல அப்லோட் ஃபார்ம் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல நான் வந்து அட்டாச் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னோட இது வந்து அப்லோட் ஆகிடும். அவங்க வந்து அதை திருப்பி அதை வந்து ஒரு நல்லா ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவன் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி நம்மளோட ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க. இப்போ நீங்கள் குரூப் 4ல் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு 2 நாள் அந்த ஒரு நாள் கழித்து அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட்டோட ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் கீ அவங்களே வெளியிட்டுருவாங்க. அதை ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பயே ஃபஸ்ட் நாள் எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாளே நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? செக் பண்ணும்பொழுது நம்ம என்னென்ன கரெக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களோட நோட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணிக்க முடியும். பாருங்கள், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷினு இதில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் எழுதின கொஷினுக்கான ஆன்சரை உங்களால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்னு தெரியுது. அடுத்தது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 4 மட்டும் தான் எழுதிருக்கீங்கன்னா இது போதும். அதுக்கப்புறம் குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பாருங்கள் குரூப் 4க்கே ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதில் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 26 பேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இடத்துல வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தவங்க இருக்காங்க. நம்மளோட இந்த லாஸ்ட் டிஜிட்டில் நம்மளோட ஃபோன் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட பேரும் தெரிய போகிறதில்ல, ஆனால் நமக்கு மட்டும் தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்றதே நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு கிளாஸ்க்குமே போகாமல் வீட்லேயே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றத நம்ம யாரு கூடயுமே கம்பேர் பண்ணாமல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இடத்துல இவங்களோட இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, காம்படிஷனில் உள்ளே இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கு எழுதின தமிழில் எழுதின கொஷினுக்குன்னு ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நீங்கள் வந்து குரூப் 2 வந்து எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு சஜஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக அதோட மார்க் லிஸ்ட்டோடு சேர்த்து கமெண்ட் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாம் ரைட் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது கரெக்ஷன் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்ற விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதில் வந்து சஜஷன்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. கரெக்ஷன் பண்ணவங்க நீங்கள் இதில் மாற்றிக்கோங்க, இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக ஆக்குங்க,
வேர்ட் கண்டென்ட்டை குறைங்க இல்லை அதிகமாக்குங்க, வேல்யூ பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கரெக்ஷன் பண்ணவங்க. அதை வந்து ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி 3 வாட்டி கூட கரெக்ஷன் பண்ணுறாங்க ஒரே பேப்பரை. அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அகாடமியில் போய் எழுதுகிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே ஒரே இடத்துல கொடுத்துட்றாங்க. இதில் முக்கியமாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளோட சுய ஒழுக்கம் அப்படின்றது தேவை. நம்ம யாருமே நம்மளை பார்க்கல அப்படின்னாலும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு டெஸ்ட்டை எழுதுகிறோம், கரெக்டாக வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் டைம் செட் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா போதும். அது வந்து இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும். அடுத்து இங்கே பாருங்கள், நேம் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கில் இருக்கவங்களெலாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் வந்து குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கவங்களோட அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. இதிலலாம் நீங்கள் வர அளவுக்கு நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களையே வந்து நீங்கள் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் இருக்கிற விஷயமே தெரியாமல் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சும் அதில் போய் எழுதணுமா அப்படின்ற ஒரு தயக்கமாக இருக்கலாம், இல்லை சோம்பேறித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முக்கியமாக சில விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும்போது அதோட அருமை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்னுது. அதை நம்மளும் அப்படி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கமெண்ட்டில் கேட்ட ஒரு அந்த சிஸ்டராக பிரதராக தெரில, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை நிறைய பேருக்கு நானே சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து அதுக்கான டைம் வந்து இல்லை. அப்போ ஒரு 2 பேர் அதை கேட்டதுனால இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்ற நிலை வந்து எனக்கு ஏற்பட்டுருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஏன்னா ஃப்ரீயாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏபிஜேயில் வந்து நிறைய வந்து டெஸ்ட்டை வந்து எழுதியிருக்கேன். குரூப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நான் எழுதும்போது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதும்போது நான் கிளாஸில் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பேன். அதில் வந்து எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. இதில் எழுதும்போது எனக்கு ஃபீட்பேக்கும் 1-2 டைம் நல்ல ஃபீட்பேக் வரும்போதுலாம் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் நம்மளுக்கு இருக்கும். சரி, அதனால் கண்டிப்பாக ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்றது இலக்காரமாக நினைக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.